குரு கடாட்சம், குரு அருள் உண்டாகட்டும். குரு பிரம்மானந்த ஸ்ரீ சிவபிரபாகர சித்தயோகி சுவாமிகள் அவர்களுடைய உயர்ந்த அருளுடன் இந்த காணொலியை நம்ம பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கோம். வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே பல விஷயங்கள் இருக்குங்க. அதுல குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா, நம்ம தேடினதை கிடைச்சதுக்கு அப்புறமாவும் நம்ம ஏதாவது ஒன்று தேடிக்கிட்டு இருப்போம். கரெக்ட் தானே? ஒரு பொருளுக்கு ஆசைப்படுவோம், அந்த பொருள் நமக்கு வந்துடும். ஆனா இருந்தும் மறுபடியும் அதை அனுபவிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் வேற ஒரு பொருளை நோக்கி நம்மளுடைய கவனம் போயிடும். மறுபடியும் நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த பொருளை வாங்குவீங்க, அதை பயன்படுத்துவீங்க. திருப்பி அதுல இருந்தும் போய் மறுபடியும் உங்களுடைய வாழ்க்கையில தேடுதல் போய்கிட்டே இருக்கும். இந்த தேடுதல் ஒவ்வொருத்தருக்கும் நிக்கவே நிக்காது. ஏன் அந்த தேடுதல் நிக்க மாட்டேங்குதுங்க? பிறந்ததிலிருந்து இறக்கும் தருவாய் வரைக்கும் ஏதாச்சும் ஒரு தேடுதல் இருந்துகிட்டே இருக்கும். அதனால ஏதாச்சும் ஒரு பயனா? ஒன்றும் கிடையாது. அப்ப பயனில்லாத செயல்கள்ல எதற்காக உங்களுடைய கவனம் செல்கிறது? இதை ஒரு நாளாச்சும் நீங்க சிந்திச்சிருக்கீங்களா? நமக்கு என்னதான் வேணும்? நம்ம என்னதான் தேடிக்கிட்டு இருக்கோம்? என்ன தேடினாலும் கடைசியில் அதை வாங்குறோம், அதை யூஸ் பண்றோம், அதுக்கப்புறம் அதை தூக்கி போடுறோம். இவ்வளவுதானே அதுல அந்த ரொட்டீன்ல நடக்குது. அப்போ உண்மையான தேடுதல்னு இதுதான் வாழ்க்கையோட நோக்கமா அப்படின்ற ஒரு சிந்தனை யாருக்குமே அந்த விழிப்புணர்வு வேணும், அவேர்னஸ் ஒவ்வொருத்தருக்கும் அந்த கான்சியஸ்னஸ் இல்லை, அது கிடைக்கிறது இல்லை. ஏன் அது ஒவ்வொருத்தருக்கும் வர்றது கிடையாது அப்படின்னா, முழுக்க மனசு உங்க மேல அந்த முக்காடு போட்டுக்கிட்டு இழுத்துட்டு போய்கிட்டே இருக்கு. அது இழுப்புல நீங்க போயிட்டு இருக்கீங்க தான். ஏன்டா 1,00,000 கொடுத்து போன் வாங்குற? தெரியாது, பக்கத்து வீட்டுக்காரன் வாங்கிட்டான், நானும் வாங்கணும். ஏமா 5,000 புடவை வாங்குற? 1,000 புடவை வாங்கலாமே. அதெல்லாம் எனக்கு தெரியாது. பக்கத்து வீட்டுக்காரியா 4,000 வாங்கியிருக்கா, நான் 5,000 புடவை வாங்கணும்ல. அப்ப வாங்கினாதான் நமக்கு அந்த இடத்துல ஒரு கெத்து இருக்கும், நமக்கான ஒரு பெருமை இருக்கும். இது ஒன்னாச்சு. செகண்ட் பாத்தீங்க அப்படின்னா, ஏமா அவன் சிபிஎஸ்சில சேர்த்து படிக்க வைக்கிறான், அவன் இருக்கப்பட்டவன், அவன் மாசம் 1 லட்சம் 2 லட்சம் சம்பாதிக்கிறான். நம்ம அந்த அளவுக்கு வருமானம் கிடையாது, நம்ம கான்வென்ட்ல மெட்ரிக்ல சேர்த்துக்கலாமே. அதெல்லாம் முடியாதுங்க, நம்மளும் சிபிஎஸ்சில தான் சேர்க்கணும். இப்படின்ற எண்ணம் எதுக்காக உதிக்குது அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்குங்க. தன்னுடைய வருமானத்தை மீறி நம்மளுடைய எண்ணங்கள் ஏன் போகுது? தன்னுடைய வருமானத்தை மீறி இந்த மனசு கொண்டு போய் அதுல சிக்க வச்சு எதுக்கு ஒரு இறுக்கத்தை வாழ்க்கையில கொடுக்குது? முதல்ல ஒரு நாளாச்சும் சிங்க் பண்ணிருக்கலாம், ஒரு நாளாச்சும் இதை பத்தி உட்கார்ந்து ஆழ்ந்து சிந்திச்சிருந்தா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏன் அந்த சிந்தனைக்குள்ள நீங்க போகல அப்படின்னா, அவேர்னஸ் இல்லை. அப்ப மனம் உங்களை எந்த மாதிரியான ஒரு போக்குகளையும், மனம் எந்த மாதிரியான ஒரு விஷயங்களை உங்களை கொண்டு போய் விடுதுன்றதை யோசிக்கணும். இல்ல மனம் எந்த மாதிரி கொண்டு போகுது, இந்த மனம் போன போக்குல நம்ம போனாக்கா இது சரியான ட்ராக்ல நம்மளை கொண்டு போகுதா? சரி, ஓகே, நான் இங்க சேர்த்து விட்டேன், இவங்க எல்லாமே ஓகே தான், நான் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு 1,00,000 போன் வாங்குறேன், கரெக்ட் தான். எண்ட் ஆஃப் தி டே அது உங்களுக்கு என்ன மாதிரியாக பயன்படுது? அது பயனற்றதா பயனுள்ளதான்றது யோசிக்கணும்ல. நீங்க உலக வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பயனற்றவைகள் தான், எல்லாமே பயனற்றவைகள் தான். நீங்க சுத்தி அப்படியே இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களே, உங்களை வீட்டை சுத்தி பாருங்க, பார்க்கலாம், பாருங்களேன். எல்லாமே உடைந்து சுக்குநூறாக மண்ணோட மண்ணா போறதுதான். இந்த உடலையும் சேர்த்து தான் சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்போ எதற்காக இந்த கவனம் தேவையில்லாத விஷயங்கள் ஊடுருவுது? இந்த மாதிரி விஷயங்களை எதுக்காக நம்மளை வாங்க வைக்குது? வாங்க வச்சு மாயை எப்படி டைவர்ட் பண்ணுன்றத தெரிஞ்சுக்கணும். அப்படி மாயை உங்களை டைவர்ட் பண்ணி கூட்டின்னு போகும்போது நீங்க அந்த மாதிரி விஷயங்களை வாங்கிட்டீங்கன்னா, அந்த மாதிரி விஷயங்களை நீங்க உங்களை ஊடுருவிட்டீங்கன்னா எங்கிருந்து மன நிம்மதி இருக்கும்? அப்போ வருமானத்தை மீறி தன்னுடைய செயல்களில் மனம் கொண்டு போய் விடுது. அதாவது ஆசைகள்லையும் பற்றுகள்லையும் தேவையில்லாத விஷயத்துல போய் நம்ம சிக்கும் பொழுது பிரச்சனைகள் வரதானே செய்யும், ஒரு இறுக்கம் வாழ்க்கையில ஏற்படதானே ஏற்படும். ஆனா உங்களுடைய மனசை நீங்க பக்குவப்படுத்திக்கிறதுக்கு உண்டான எந்த வேலையும் செய்யறது கிடையாது. மனம் ஒரு திடகாஸ்தமான செயல்களை செய்யறதுக்கு எந்த ஒரு வேலையும் இல்லை, எதுவுமே பண்றது கிடையாது. அப்ப மனம் பிறந்ததிலிருந்து இறக்கும் தருவாய் வரைக்கும் இந்த மாதிரி தான் ஓடிக்கிட்டே இருக்குமா? அப்ப நீங்களும் அது பின்னாடியே தான் ஓடிக்கிட்டே இருக்க போறீங்களா? தெளிவா சொல்லியாச்சு. மனம் என்பது முழுக்க முழுக்க வினைகளால் சூழ்ந்து வினைகளால் ஊடுருவிட்டு இருக்கு. ஒவ்வொரு விஷயத்திலையுமே நீ இந்த பக்கம் எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்க 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 அது தேவையில்லாத செயல்களை உங்களை கொண்டு போய் விட்டு, அது தேவையில்லாத விஷயங்களை பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி, அது தேவையில்லாததை வாங்கி உன்னை பயன்படுத்த வச்சு அதுல ஒண்ணுமே இல்லை, அதுல கடைசியில ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு நீ அது மேல ஒரு வெறுமை உணர்வு வந்ததுக்கு அப்புறம் அதை தூக்கி வீசிட்டு மறுபடியும் உன்னோட கவனம் இன்னொரு விஷயத்துல போகும். இப்படிதான் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலுமே உங்க வாழ்க்கையில் நடந்துகிட்டு இருக்கு. இது அவேர்னஸ் இல்லாத வாழ்க்கை, இது பேர். இது விழிப்புணர்வற்ற வாழ்க்கை, இதுக்கு பேர் தான். ஆனா நீங்க விழிப்புணர்வா இருக்கணும்னு நினைப்பீங்க, ஆனா விழிப்புணர்வு உங்களுக்குள்ளார வராது. ஏன்னு கேளுங்க. எப்பொழுது ஒருவர் தவமும் தியானமும் அமர்ந்து செய்யும் போது தன்னுடைய மனதையும் தன்னுடைய உடலையும் ஒரு ஒழுக்கத்திற்கும் ஒரு சுய கட்டுப்பாட்டிற்கும் கொண்டு வருகிறார்களோ, எப்பொழுது இதெல்லாம் பொய் என்று அறிந்து எப்பொழுது ஒருவர் மெய்யனும் மெய்ப்பொருளை இறைவனை ஒருவர் கண்டறிகிறாரோ, பேரொளியை உள்ளுக்குள் பார்க்கிறாரோ, பேராற்றலை பிரபஞ்ச பேரருளையும் பிரம்மமாய் இருக்கக்கூடிய இறைவனை எப்பொழுது உள்ளுக்குள்ளார ஒவ்வொரு ஆன்மாக்களும் உணர்கிறதோ, எப்பொழுது ஒவ்வொன்றும் கண்டுகளிக்கிறதோ, அப்பொழுது மெய்ப்பொருள் தன்னுடைய உள்ளொளியில் நீங்கள் பார்க்கும் பொழுது
உங்களுடைய சுழிமுனை, உங்களுடைய பிரம்மரந்திரம், சுழிமுனை நாடி, நெற்றிக்கண், இப்படி பல பேர்கள் இருக்கு. அந்த நெற்றிக்கண் வழியாக நீங்கள் மெய்யை பார்க்கும் பொழுது உங்களுடைய மனம் முழுமையாக இந்த மாதிரி சுத்தி இருக்கக்கூடிய மாயைகள் ஈடுபடாமல் பரமனையே, பரம்பொருளையே, பரமாத்மாவையே எப்பொழுதும் உங்களுடைய சிந்தைக்குள் முழுவதுமாக இறைவனை நிரப்பிவிடும். நீங்க உங்களுக்குள்ளார ப்ராசஸ்க்குள்ளார போகாம நீங்க முழுக்க 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 மனசு இழுத்துட்டு போயிட்டு இருக்கிறதுல நீங்க பின்னாடி ஓடிட்டு இருந்தீங்கன்னா என்னுடைய வாழ்க்கை ரொம்ப ஒரு கடினத்துல கொண்டு போய் நிறுத்திடுங்க. நீங்க ₹1 சேவ் பண்றீங்கன்னா இங்க எதுவுமே சேவ் பண்ணி வைக்க முடியாது. நீங்க சேவ் பண்ணி வச்சாலுமே பொட்டுன்னு செத்து போயிட்டீங்கன்னா அது எடுத்து இன்னொருத்தன் தான் பயன்படுத்த போறான். நீங்க வேணா சொல்லலாம் இது என்னோட பையன், இது என்னுடைய கணவர், இது என்னுடைய மகள் அப்படின்லாம். அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் சும்மா வைப் பண்ணி விடுங்க. உங்களுக்கு இறைவன் ஒரு கமிட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு. இந்த பிறப்புல உங்களுக்கு உண்டான கமிட்மெண்ட் அது. ஒரு குழந்தை இருக்கா, குழந்தையை வளர்த்து ஒரு ஆளாக்கி விடுற வரைக்கும் குழந்தையின் உங்களுடைய கட்டுக்கோப்புல தான் இருக்கும், உங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கும். அதே உங்களுடைய குழந்தைக்கு இன்னொரு கணவனோ இல்லை மனைவியோ அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னா அது வேற ஒரு வாழ்க்கையை நோக்கி அது பறந்து போயிடும். அப்போ நீங்க சேவிங்ஸ்ன்றது இங்கே எதுல இன்வெஸ்ட் பண்றீங்க? எதுவுமே கிடையாது. அப்போ இங்கே சேவிங்ஸ்ன்றதே ஒன்று கிடையாது. அப்போ உங்களுடைய சேவிங்ஸ் எங்க இருக்கணும்னா உங்களுடைய சேவிங் இங்க இருக்கணும். இங்கன்னா உள்ள இருக்கணும். அந்த சேவிங் பேர் தான் இறையருள், இறை ஆற்றல். இந்த ஆற்றல் இப்போது பயன்படுமா அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் எப்போது இறையாற்றலையும், இறையாற்றல்ன்றது இறைவனோட பேரருள். அது இறைவனோட பேரருளை ஒவ்வொருவரும் உள்ளுள் சேமித்து வைக்கும் போது இறைவனுடைய பேராற்றலையும் பேரொழியும் பிரம்மயோகம் போன்ற ஒரு பெரும் உயர் ரக பயிற்சி குரு பிரம்மானந்த ஸ்ரீ சிவபிரபாகர சத்யோகி சுவாமிகளுடைய பயிற்சிங்க. கிட்டத்தட்ட 723 வருஷம் வாழ்ந்த மகான் அவருடைய பயிற்சிகளை எடுத்து ஒவ்வொருவரும் இறையருளும் பிரபஞ்ச பேராற்றுள்ள பெரும் சக்தியும் ஒவ்வொருவரும் அறிந்து உணர்ந்து அச்சக்தியினை அருளை சேமிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை எப்போதும் மென்மேலும் பேர் ஒளியை போல மிளிர ஆரம்பிக்கும். இதுதான் உண்மையான வாழ்க்கையினுடைய தத்துவம். இதுதான் உண்மையான வாழ்க்கையினுடைய நோக்கம். அதுக்காண்டி நான் உங்களை இது வாங்காதீங்க, இதை செய்யாதீங்கன்னு சொல்ல வரல. ஒவ்வொருத்தருமே தன்னுடைய தேவை என்ன என்பதை அறிந்து தன்னுடைய தேவைகளுக்குள் தன்னுடைய கவனத்தை சிறிதளவு செலுத்தி அந்த தேவைக்கு ஏற்பவாறு வாழ்க்கை சூழ்நிலையை ஒவ்வொருவரும் அமைத்து கொண்டு முழுக்க 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 தன்னுடைய சிந்தையில் இறையருளும் பிரபஞ்சத்தினுடைய பேரருளும் பேராற்றலையும் ஒவ்வொருவரும் உள்வாங்கும் போதும் உள்ளுக்குள் ஈர்க்கும் போதும் முழுமையாக நீங்க எதுவுமே கேட்க வேணாங்க. நீங்க கேட்காதது எல்லாமே இறைவன் கொடுத்துருவாரு. நீங்க கேட்கவே வேணாம். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது பிரபஞ்சமும் இயற்கையும் இறைவனும் பேரருளும் பேரண்டமும் எடுத்துட்டு வந்து கொட்டும். இதான் நிஜம். எவன் ஒருத்தன் வேணான்றானோ அவனுக்கு தான் பிரபஞ்சம் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கு. இங்க வேணும், எனக்கு இது வேணும், நான் இதை வாங்கணும், எனக்கு இதை கூட இறைவா அப்படின்றத தாண்டி எனக்கு வேணாங்க அது அப்படின்ட்டு தூக்கி போட்டு பாருங்களேன், அது உங்க கண்ணு முன்னாடி வரும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? சின்ன வயசுல நீங்க அம்மா அப்பா கூட வந்து ஒரு திருவிழா கடைக்கு போயிருக்கீங்கன்னு வச்சுக்கங்களேன். அங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச ஒரு பொம்மையோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதோ ஒரு விஷயம் அங்கே இருக்கும். கரெக்டாக தானே? ஒரு கார் பொம்மையோ இல்லை ஒரு ஜேசிபியோ இந்த மாதிரிலாம் இருக்கும். சரியா? அப்போ அந்த நேரத்துக்கு நீங்கள் அதை ஆசைப்பட்டிருப்பீங்க, அது வேணும்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. ஆனால் தன்னுடைய தாய் தந்தையார் அதை வாங்கி கொடுக்கக்கூடிய சூழலும் சூழ்நிலையும் அன்றைய பொழுது இருந்திருக்காது. ஆமாவா இல்லையா? ஒரு வருத்தத்தோட நீங்க வந்திருப்பீங்க அங்கிருந்து. எனக்கு அது கிடைக்கலையே, அது கிடைச்சிருந்தா நான் ஓட்டியிருப்பேன், அது கிடைச்சிருந்தா நான் அதை வச்சு நான் விளையாண்டுருப்பேன், அது ஜேசிபி கிடைச்சிருந்தா நான் ஒரு 4 லோடு மண் எடுத்துட்டு வந்து கொட்டியிருப்பேன் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் எல்லாம் அன்னைக்கு இருக்கிற குழந்தைத்தனமாக இருக்கும்போது அன்னைக்கு இருந்திருக்கும். ஆனா அன்னைக்கு கிடைக்காத ஒரு பொம்மை இன்னைக்கு இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, இந்த சூழ்நிலையில நீங்க அதே பொம்மையை உங்களால வாங்க முடியுமா? முடியாது. வாங்கக்கூடிய சூழ்நிலையும் சூழலும் இப்பிரபஞ்சம் உங்களுக்கு உருவாக்கி கொடுத்திருக்கிறதா இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். கண்டிப்பா இறைவன் செஞ்சு கொடுத்திருப்பாரு. அதை வாங்கவே முடியாத ஒரு சூழலை உங்களுக்கு விட்டுருக்க மாட்டாரு. அப்போ அன்னைக்கு வேண்டாம் விடுப்பா அப்படின்ட்டு சொன்ன உங்களுடைய தாய் தந்தையர்கள் இன்றைக்கு உங்களால் அதை வாங்கக்கூடிய ஒரு வழியையும் ஒரு வழிமுறையும் இப்பிரபஞ்சம் செய்து கொடுத்திருக்கிறது என்றால் இது எப்பேற்பட்ட விஷயம் தெரியுமா? ஆனா இன்னைக்கு நீங்க அந்த பொம்மையை வாங்கி விளையாட முடியுமா? முடியாது. ஆனா வரும், கிடைக்கும், கிடைக்காதுன்ட்டு கிடையாது. ஆனால் அதை சரியான நோக்கிலும் சரியான ஒரு வழியிலையும் ஒரு வழிமுறையிலையும் பிரபஞ்சத்தை நீங்கள் ஒவ்வொருவரும் அப்ரோச் பண்ணும்போதும் எத்தனை பேர் பிரபஞ்சத்தோட பிளஸிங் வாங்குறீங்கன்னு இருக்குல்ல, எத்தனை பேர் பிரபஞ்சத்துக்காக உங்களை எப்படி அர்ப்பணிக்கிறீங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. இதெல்லாம் யாருன்னா பண்றீங்களா வாழ்க்கையில? கிடையாது. எனக்கு என்னுடைய கணவன் பிரச்சனை, மனைவி பிரச்சனை, மாமியார் பிரச்சனை, இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையுமே உங்களை நீங்கள் உங்களுடைய மனம் உங்களுடைய கவனங்களை சிதறடிக்கும் போது உங்களுடைய மனம் பல்வேறு விதமான கர்ம வினைகளுக்குள்ளார உங்களுடைய மனம் உங்களை ஆட்கொண்டு கொண்டு போகிறது. எங்கிருந்து உங்களுக்கு உண்டான ஒரு தேடுதல் நிற்கும். அப்போ ஒவ்வொரு விஷயத்திலுமே நீங்க ஊடுருவி மறுபடியும் அதை வாங்கி இந்த ரொட்டீனேவா வாழ்க்கை. கடைசியில ஒரு நாள் இந்த உடல்ல இருந்து வெளியே போறீங்களா, இந்த கூடுல இருந்து. அப்ப இந்த கூட்டுல இருந்து வெளியே எங்க தான் போறீங்கன்னு தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா? கிடையாது. அப்ப இறைவன் யாருதான், எப்படிதான் இங்க வந்தேன் அப்படின்ற ஒரு புரிதலமாச்சும் இருக்கா? கிடையாது. இதுவே சித்தர்கள் சொல்கிறார்கள். ஒவ்வொருவரும் சரி விழிப்புணர்வு வேணும்
ஒரு மிக பெரும் சக்தியை ஒவ்வொருவரும் உணர்ந்து அறிந்து எப்பொழுதுமே தன்னை விழிப்பு நிலையில் வைத்திருக்கக்கூடிய ஒரு மாபெரும் புரட்சி பயிற்சி தான் பிரம்மயோகம். இப்பிரம்மயோக பயிற்சியை ஒவ்வொருவரும் எடுத்து ஒவ்வொருவரும் ஞான நிலைக்கும், ஒவ்வொருவரும் தெளிந்த மெய்ப்பொருள் மெய்ஞானத்தை அடைய ஒவ்வொருவருக்கும் பிரம்மயோகம் வழிவகுக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் எந்த ஐயமும் இல்லை. ஸோ தேடுதல் உருவாக்கிக்கிட்டே இருக்கும் மனசு. அந்த தேடுதலுக்கு பின்னாடி போகாதீங்க. ஒவ்வொருவருமே தேடுதலை நிப்பாட்டி உண்மையான இறை தேடல்குள்ள போங்க. இது எல்லாமே அழிந்து போகக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். உண்மையாகவே மெய்யாகவே நீங்கள் மெய்யியலை நோக்கி ஒவ்வொருவரும் நகர இறைவன் உங்களுக்கு மெய்யான உங்கள் வாழ்விற்கு என்ன தேவை என்பதை பிரபஞ்சத்தின் மூலம் உங்கள் ஒவ்வொருவருக்கும் உங்களுக்கு செய்வார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இங்கே அருள் வேணும். அருளே அனைத்தும். அருள் எல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் எல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. ஸோ அருள் ஒருவரை பெறும்போது எளிமையாக பொருளும் சரி, தனம், தானியம் எல்லாமே தன்னால் இறைவன் ஒவ்வொரு ஆன்மாக்களுக்கும் கொண்டு வந்து கொடுப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த காணொலி உங்களுக்கு நிச்சயமாக பயன்படும் என்று நான் நம்புகிறேன். குரு பிரம்மானந்த ஸ்ரீ சிவபிரபாகர சித்தயோகி சுவாமிகள் அவர்களுடைய உயர்ந்த அருளாசையுடனும் உயர்ந்த அருட்பெரும் கருணையினாலும் உங்கள் அனைவருக்கும் அவருடைய அருளும் பரிபூர்ண ஆசை கிடைக்க நான் குருவிடமும் பிரம்மமா எங்கும் விசாலமாகி இருக்கும் இறைவனை நான் இந்நேரத்தில் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம். ஒரு கடாட்சம்.